Yeah. Yeah. சந்தோஷமா இருக்கு. வெண்ணிலா கபடி குழுவில் இந்த ஸ்டேஜில் நின்று அதே உணர்வோடு நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் விசால் சாரும் சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபிலிம் என்னுடைய கேரியரில் ரொம்ப பெஸ்ட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இமான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாண்டியநாடு, ஜீவா, பாயம்புலி ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம். அதுக்குள்ளே கரெக்டாக சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக அதை அமைச்சு வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அழகாக வந்து லீட்லாம் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு சாங்ஸுக்கு அதுக்குள்ள ஸ்கோப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. வேந்தர் மூவிஸ்க்கு என்னுடைய நன்றி. மதன் சாருக்கு இந்த டோட்டல் குரூக்கு என்னுடைய நன்றி. விஷால் சார் வந்து அவரை பற்றி சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு பக்கத்துலேருந்து. நான் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எழுதி டெல் அபவுட் மீன்லாம் எழுதி கொடுத்துருக்கு. ஒரு உண்மையான ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது வந்து டைட்லி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ரொம்ப உண்மையாக எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு சில நடிகர்களில் விஷால் சாருக்கு ஒரு 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 முக்கியமான இடம் உண்டு. ஓகே, போகிறத வாங்கி கொடுக்குறதா சார் அண்ட் வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதாவது இன்னைக்கு வந்து புலியாக இருந்தாலும் பாயும் புலியாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வந்து வைரமுத்து சார் இருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இதில் ஒரு பாட்டு யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸில் நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ் அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வைரமுத்து சாருக்கு வந்து அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் வந்து போட்டு காமிச்சு அதுக்கு அவர் வந்து லிரிக் எழுதி அப்புறம் எனக்கு அது வந்து நான் அதுக்கு வந்து மெட்டம் வச்சு அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. A big congratulations to Iman sir. This is a fabulous album and I love dancing to your tunes. And a very big thank you to Susindran sir. This is my second film with him and it's been an amazing experience all over again. A big thank you to Vishal, my fabulous co-star. He's been amazing and it's been a lot of fun working with him. இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நாளை படம் இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் இந்த சபையில் இருப்பீர்கள். கனவுகளோடு காத்திருக்கிறீர்கள். சுசீந்திரனுடைய சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ராமாயணத்தில் வந்து வனவாசம் போவார்கள். ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டில் இருப்பார்கள். அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. ராமாயணம் உட்காருகிற இடம், அது விழுந்தும் கீழே. உட்கார்ந்த ராமாயணத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வால்மீகி மாரீசன் என்ற பாத்திரத்தை விடுவான். மாரீசன் வந்த உடனேயே உட்கார்ந்த ராமாயணம் ரெக்கை கட்டி பறக்கும். இந்த இதிகாச சூத்திரத்தை இந்த இளைஞன் எப்படி கற்று தேர்ந்தாலும் தெரியவில்லை. எந்த இடத்தில் படம் உட்காருமோ அங்கே ஒரு புதிய பாத்திரத்தை உள்ளே நுழைத்து ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்து அந்த படத்தை தூக்கி நிறுத்துகிறார். சுசீந்திரன், உங்களை போன்ற இயக்குநர்கள் நாட்டுக்கு நிறைய தேவை. நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு பரிந்துரையை செய்கிறேன். சுசீந்திரன் எல்லா நடிகர்களோடும் படம் பண்ண வேண்டும் என்ற எனக்கு ஆசை. தயவு செய்து தமிழ்நாட்டின் பெருங்கலைஞர்களான அஜித், விஜய், சூர்யா போன்றவர்கள் எல்லாம் இந்த சுசீந்திரனை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பகிரங்கமாக பரிந்துரைக்கிறேன். வைரமுத்தையை வந்து நான் சென்னமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச வாழ்த்து வந்து வைரமுத்து சார் தான். எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அருமையான படம், அதே சமயத்தில் நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார். நான் இன்னி வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். ஐ ஸ்டில் கெப்ட் தட் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இன்னி வரைக்கும் நான் நேர்மையாக தொழில் எல்லாரும் பாராட்டினாங்க. ப்ரொடியூசருக்கு கதாநாயகனாக இருக்கணும், இப்படி தான் எல்லாரும் கதாநாயகர்கள் இருக்கணும்னு. அது என்னோட தொழில், என்னோட தாய். நான் சினிமா வந்து என்னோட தாயாக நான் நேசிக்கிறேன். அதனால தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், முத்திரிட்டு விஷயம் ஏதோ ஒன்று எனக்கு அதனால தான் கோவம் வரும். வேறு எதுக்காக பப்ளிசிட்டிக்காக இல்லை, அதனால தான் கோவம் வரும். எல்லா கதாநாயகர்களும் ப்ரொடியூசரோட
அருமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். அதுதான் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். இப்போ நிறைய பாரிவேந்தர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் சத்தியமாக அரசியல் குள்ள குதிக்கிறதுக்காக நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச மனசார தோன்ற ஒரு விஷயங்கள் எனக்கு என்ன தோணுதோ நான் செயல்படுறேன். இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பொக்கே வந்து சாதாரண எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் பொக்கே கொடுத்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த செலவு 2 குழந்தைகள் படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு தோணிச்சு. அவங்க ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு பண்ணாங்க. இந்த 2 தங்கச்சிங்க வந்து இன்னைக்கு இப்போ நல்லா படிக்க போகிறாங்க. அதான் தோன்ற விஷயங்கள். அதுக்காக பொக்கே இண்டஸ்ட்ரி வந்து எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. ஏன்னா எது குரல் கொடுத்தாலும் ஒரு எதிர்ப்பு வருது. நாய்க்குட்டி குரல் கொடுத்தா அது ஒரு பாய்காட் கேரளா அளவுக்கு வந்து ஏதோ பண்ணாங்க. சத்தியமாக நான் அந்த பாய்காட் கேரளா அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணலைங்க. வாய்ஸ்லெஸ் குரல் இல்லாத அந்த பிராணிகளுக்கு நான் குரல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி ஸ்டேட் பிரச்சனை தயவுசெய்து அரசியல் பண்ணால் யாராக இருந்தாலும் தயவுசெய்து அரசியல் பண்ணேன். அதே மாதிரி தான் மாடுகள். ஒரு நல்ல விஷயம் திரு சிவா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நல்ல மனிதர்கள் மத்தியில் நான் உட்காந்துருக்கேன் இன்னைக்கு. அவர் இப்போ பண்ண விஷயத்துக்காகவும் நான் வந்து குரல் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். எனக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் நண்பர்கள் சொல்லிக்கிற ஒரே விஷயம், தயவுசெய்து கல்வி, அதாவது அவர் இருக்கார் அப்துல் கலாம் ஐயா, அவர் சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி நான் செயல்பட போகிறேன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு நான் செலுத்துகிற மரியாதை என்னென்னா, இனிமே நான் சாவர வரைக்கும் ஏழை மாணவிகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சக்தி மிஞ்சின நான் உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டன்றது. நானும் கஷ்டம் தான். ரொம்ப அண்ணா பான் வித் சில்வர் ஸ்பூன். எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன், அரசியலுக்காக இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி மீடியாவுக்கு நன்றி.